தொலைக்காட்சியில் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் காணவிருப்பது கூடலூர் பகுதியில் காட்டு ஆனைகளினுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக என்று சொல்லுவார்களே, அதை போல இரவென்றும் பகலென்றும் பாராமல் இந்த யானைகள் மக்கள் வாழுகின்ற பகுதியிலே தொல்லைகளை தருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் கூடலூர் மண்வயல் ஸ்ரீமதுரை பகுதியிலே இருந்து யானைகளுடைய தொல்லைகளை பற்றி மக்கள் தெரிவிக்கிறார்கள் என்று செய்திகளை தந்திருக்கிறார்கள். கூடலூர் வனப்பகுதியை ஒட்டி கிராமங்களில் இந்த சம்பவம் நடந்து வருகிறது என்றும், இந்த நிலையில் நேற்றைய தினம் வனப்பகுதியில் இருந்து 3 காட்டு யானைகள் வெளியேறி கூடலூர் தாலுகா ஸ்ரீமதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம பகுதிக்குள் நுழைந்து தொடர்ந்து அந்த பகுதியிலே இருக்கின்ற தோட்டங்களில் நுழைந்து அந்த தோட்டங்களை மிதித்து நாசப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அங்கு விளைந்து பாக்கு தரக்கூடிய நிலையில் இருந்த பாக்கு மரங்களை உடைத்து அதை குருத்துகளை உண்டு மகிழ்ந்து அந்த பாக்கு மரங்களை சேதப்படுத்தியது 3 காட்டு யானைகள் என்றும், இதனால் அந்த காட்டுப்பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அம்பலமூரா பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்கள் போன்ற பகுதிக்கு விரட்டிவிட்டார்கள் என்றும், பின் அங்குள்ள குடியிருப்பு பகுதிக்குள் திடீரென்று நுழைந்தன இந்த 3 காட்டு யானைகளும். இந்த காட்டு யானைகள் நுழைந்து அங்கிருந்த தேயிலை தோட்டங்களிலே சுற்றி திரிந்து அது நடந்து சென்றது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கிறிஸ்துவ பெருமக்கள் அந்த பகுதியிலே இருக்கின்ற தேவாலயங்களுக்கு காலையிலே சென்று அங்கே அந்த தேவாலயங்களிலே தங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துவிட்டு வருகின்ற நிலையில் குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என்று பலரும் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த 3 காட்டு யானை வந்திருக்கிறது. இந்த காட்டு யானை எதிர்பாராத விதமாக இவர்கள் முன்பு வந்ததின் காரணமாக அலறி அடித்து இவர்கள் ஓடி மறைவான இடத்திலே சென்று தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டார்கள். எந்த விதமான பாதிப்பு இல்லை என்றும், பிறகு அனைத்து மக்களும் அந்த பகுதிக்கு வந்து கூச்சலிட்டு அந்த யானைகளை காட்டுப்பகுதியிலே விரட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் என்றும், இது சாலைகளிலே வருகின்ற போது அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் காட்டு யானை ஓடுங்கள் ஓடுங்கள் என்று மலையாள மொழியிலே பேசி அந்த காட்டு யானையை துரத்தினார்கள் என்றும், தொடர்ந்து 1 மாதத்திற்கு மேலாக இந்த காட்டு யானை ஸ்ரீமதுரை, மண்வயல் மற்றும் அந்த பகுதியிலே இருக்கின்ற பல்வேறு இடங்களிலே சுற்றித் திரிவதாக. அம்பலமூழா என்ற பகுதியில் விவசாயிகள் நிறைய இருக்கிறார்கள். இவர்கள் தேயிலை, பாக்கு, இன்னும் வயல்கள் என்று வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த யானை கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றும், डोके तो 1 मिनट 2 मिनट
யானைகள் இன்னைக்கு பாருங்க, காலையில் 9:30 மணி ஆயிருக்கு. சர்ச்சு விட்டு பிள்ளைங்க விட்டு போறாங்க பாருங்க, எப்படி வருது பாருங்க. அதாவது மாடு மேய்கிற மாதிரி மேய்ஞ்சு வருது பாருங்க. இதனால் இந்த யானைகளை காட்டுப்பகுதியிலே விரட்ட வேண்டும் என்று ஊர் மக்கள் ஒன்று கூடி இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை, கடைகளை எல்லாம் அடைத்துவிட்டு வாருங்கள், இந்த சாலையிலே அமர்ந்து நமது கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியலை செய்யலாம் என்று வாகன ஓட்டிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இவர்கள் அழைப்புதலை விட்டு கூச்சலிட்டு கொண்டிருந்ததை நமது செய்தியாளர்கள் கேட்டு அதனையும் இவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் உடனே மக்கள் சாலையில் அமர்ந்து அங்கே மறியலில் ஈடுபட்டார்கள். இந்த மறியலில் ஈடுபட்டதை அறிந்த அம்பலமூலா பஜாருக்கு கூடலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருக்கின்ற வசந்தகுமார் மற்றும் காவல்துறை பல இன்ஸ்பெக்டர், போலீஸ் என அனைவரும் அவருடன் வந்திருந்தார்கள் என்றும் இதைப் போல வனசரகர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட வனத்துறையைச் சேர்ந்த பலரும் அந்த மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒருபுறம் மக்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்து கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். இப்படி கொடுமையான வாழ்க்கை நாங்கள் வாழ்வதா? யானைகளுடைய தொல்லை ஒரு நாளா, 2 நாளா, 3 நாட்களாக காலமெல்லாம் இந்த யானைகளுடைய தொல்லைகளில் நாங்கள் எப்படி விவசாயம் செய்வது, எப்படி வாழ்வது என்ற கோரிக்கையை கோஷங்களாக எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். பிறகு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வனசரகர் அலுவலகர் இங்கே இல்லை என்றும் அவர் வந்தவுடன் பேசி இதற்கான ஒரு நல்ல முடிவினை ஏற்படுத்தலாம் என்று கூடலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வசந்தகுமார் அவர்களும் வனசரகர் ராதாகிருஷ்ணன் உள்பட்ட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதிப்படுத்தி இதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தெரிவித்ததாக மக்கள் தெரிவித்து கலைந்து சென்றதாகவும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு ராஜா அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் மண்வயல் அம்பலமூலா பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது யானைகளுடைய தொல்லைகள் இருந்த போதிலும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலும் உண்மை வெளிச்சமாக இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது என்றும் இதற்காக வனத்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து அகழக்குழி வெட்டி மக்கள் வாழுகின்ற பகுதியிலே, விவசாயம் செய்கின்ற பகுதியிலே யானைகளை வராமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதற்கு கடுமையான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காட்டுக்குள்ள நிறைய காடு வெட்டாங்க. எங்களுக்கு காட்டு வெட்டி ஒரு 50 மீட்டர் காடு வெட்டி வந்து இல்லை. அது எங்களுக்கு டிஎஃப் வந்து தேங்காய் எழுதி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஓ கட்டி கொடுத்துருக்கு. எழுதி கொடுத்து 5 வருஷம். ஒரு 5 வருஷம் முன்னாடி எழுதி கொடுத்துருக்கு. போன வருஷம் இந்த மாதிரி தீர்மானம் இது 7 கிலோமீட்டர் தூரம் தான். 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு காட்டுக்குள்ள ஒரு வீடு கிடையாது. எல்லாம் வழியில தான் இருக்கு. இவங்க பண்ணலாம் பண்ணலாம். அது ஒன்றும் இன்னைக்கு 5
இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நமது செய்தியாளரோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக யூடியூபில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டும் யாராலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து மண்வயல் போன்ற பகுதிகளிலே நமது நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் குறையை தெரிவித்திருக்கிறார்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்ல செய்திகளையும் உள்ளூர் தகவல்களையும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த செய்தி எங்களுக்கு வேண்டும் என்று உள்ளூர் ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்